மண்ணில் மறைந்தாலும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு கேப்டன் அவர்களுக்கு ஹரி பயாஸ்கோப் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வில்லன் தெரிவித்தார். வாழ்க்கையில் எல்லோரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்றிருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு கதாநாயகனாக என்ற பல வாய்ப்புகள் இங்கு பலருக்கும் உண்டு. அந்த விதத்தில் போன செல்வமணி ராவுத்தர் இவங்கெல்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் சார் பார்த்தேன், டைரக்டர் பார்த்தேன்னு சொன்னார். பேசிட்டு இருக்கும்போது அவங்களாம் பேசிட்டு இருந்து காது கூட கேட்கும்போது இவர் மீசி எடுத்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போய் ரோனிலாஜுக்கு போனேன், மீசி எடுத்து இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசி எடுத்த நான் தான் சந்திச்சேன். மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அது நினைச்சுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப். இங்க ஒரு அறிமுகம், அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு. இன்று அதே முகத்துடன் நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் வெளிநாட்டில் இருந்தேன், வர இயலாத ஒரு வந்தவர்கள் ஒரு மரியாதை தான் செலுத்த முடிந்தது. அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது. ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மாமனிதர் நல்ல ஒரு உள்ளம் படைத்த வள்ளல் குணம் படைத்த அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மனசிலும் ஒரு புழுக்கம் இருக்கும். என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை இழந்துவிட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும். எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம், பழகுகின்ற விதம், வள்ளல் குணம், அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு இதை பற்றியான நாசர் அவர்கள் சொல்லும்போது 3 நிமிஷத்தை பேசுகிறேன்னு சொன்னாங்க. 3 நிமிஷத்தை பேசுறது கிடையாது, 3 ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி. ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு சில அவருடைய பழகிய நாட்களை நினைவுகள் அந்த நினைவுகள். நான் புலனசாலை படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போது செல்வன் இருக்காங்க. இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது பத்திரிகையோட சொன்னது போல தான், என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கேன், ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் ஒரு தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் எனக்கு கூப்பிட்டேன். சார் சொல்றதை செய்யுங்க, கரெக்டாக இருக்குன்னாங்க. நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா, என்னங்க இவர் வந்து நம்ம போட்டு அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாக. ஆனால் இவர் என்னன்னா, அவர் என்னை போட்டு அடிக்கும் போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும் போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அந்த சீன் எடுக்கும் போது அடிபட்டுச்சு. 3 நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. செல்வமணிக்கு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பரவாயில்ல 3 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகலாம், ஒரு சரத் வந்து நடிச்சு கொடுக்கட்டும்னு சொன்னார். ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு கார்டிசான் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது. அவருக்கு அதிர்ச்சி, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஆனால் 3 நாள் வர வேண்டாம்னு சொன்னால் கடிந்து கொண்டார். அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்னார், பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும். ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறார். அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க. கேப்டன் பிரபாகர் முடிஞ்சோன்னு என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதர் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும் போது, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் நடிக்கும் போது கழுத்து அடிபட்டு 6 மாதம் பெட்டில் இருந்தேன். கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சுட்டு போனேன். ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு, நடிக்க முடியாத ஒரு சூழல். அப்போ செல்வமணிலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம். ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரமாண்டமான ஒரு படம். எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும், அதன் பிறகுதான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதர். அந்த படத்தில் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கப்பட முடியாது. செட்டில் இருந்து பார்த்து நடிக்கிறோம், சார் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். பல காலகட்டம் 2000 அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவர் தலைவராக, நான் பொதுச் செயலாளராக 2006 வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் நான் தலைவராக இருந்தது வேறு விஷயங்கள். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ்
அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது நல்லா தெரியும், எல்லாரும் சொல்கிறது தான். கோபம் உள்ள இடத்துல தான் குணமாக இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டேன். நினைக்கிற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலே நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்க நினச்சிருக்கலாம். அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதுருப்பான்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம். நாசர் சொன்ன மாதிரி கோழி கட்சிகளாம் கொண்டு சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க. இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஃபோன் போடணும், நேராக போய் பார்க்கணும், வர சொல்லணும், அவங்க படத்தில் படப்பிடி இருப்பாங்க. ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அந்த நாட்கள், அந்த 6 ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பரிகாரத்து பார்த்துருக்கேன். அவருடைய அன்பு, பாசம், பரிவு, என்றைக்குமே ஒரு மரியாதை. அந்த மரியாதை உள்ள குணம். கோவப்படுவார், அதே சமயத்தில் அரவணைச்சுக்குவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை. அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக இந்த தமிழ் சமுதாயத்தில் காலம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை, வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை, வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம். ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை, சமுதாய பணிகளை, சமூக பணிகளை, அவர் நினைத்த செயல்களை, அவருடைய குணப்படைத்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்று அவர் மனதிலே தாங்கியிருந்தார். நிச்சயமாக நாம், நம் குடும்பம், நம் சமுதாயம், நம் சமூகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த நினைவேந்தல் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல. ஏன்னா பேசுறதுனால முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் என்ற மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நடிகர் சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழ் சமூகத்தை ஆசீர்வதி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதில் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்புறம் வாழ வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு பார்த்தா உள்ள வரும்போதே ஒரு ஃபோர்ஸ், ஒரு காத்து சிங்கம் அந்த மாதிரி இருக்கும். யார் விஜயகாந்த் உள்ள வர அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க. 2-3 பேர் எங்கேயும் திட்டிருந்தேன், என்னையும் எல்லாம் திட்டிருக்காங்க. இவங்க தான் இருந்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க, இதை கற்றுக் கொடுத்தாங்க, எதுவும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். இன்னே ஒண்ணு, சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உறவு மகன்ல அவங்க அப்பா ஒரு பொருட்டாருன்னு பழி போட்டுருவோம். அதை கழுத நடிக்க வேண்டும். அதை வந்து நல்ல ஓரங்கட்டுக்கு கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா, அப்படி செய்யலாமடா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே யார் தான் விஜயகாந்த். யாருமே கண்ணியப்பனும் சந்தோஷமா இருப்பாங்க. அவருடைய கலந்து கொண்டு பேசுகிறது என்னால் நம்ப முடியுது. இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் குடும்பத்தின் சார்பாக விடைபெறும். அன்புக்கு இலக்கணம் கேப்டன் அவர்கள். அவரை பத்தி எவ்வளவு பேசினாலும் அந்த அன்புங்கிற வார்த்தைன்னா அது நம்ம கேப்டன் தான் அப்படின்னு சொல்லலாம். நமது கேப்டனுக்கு புகழ்ச்சி வழங்க திரு ஜெயம் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் இறந்தப்புறம் கடவுள் சொல்லுவாங்க.
ஆனால் சில பேர் தான் வாழும் கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நிறைய அனுபவங்கள் என் கூட நானே வச்சுக்கிறேன். ஷேர் பண்ண கூட தோணுது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மகிட்ட எவ்வளோ விட்டு இருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்கள எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாடப்புத்தகங்களில் கேப்டனை பற்றி வேற எதுவும் இல்லை. அவர் நடிகராகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்ல வாழ்ந்தா இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசுல வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்து சொன்னாலே போதும். இந்த நம்ம எதுவும் சொல்ல தோணலை. அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்திரியன் சாதில்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முன்னாடி உதவி செய்யக்கூடியவர். நலிமை கலைஞர்கள்,